இதெல்லாம் சமைக்கிறேன் நீங்களா? அந்த அடுப்பில் வந்துருக்கு மழை வந்து எல்லாம் அந்த அதில் வச்சு மூட்டி இருக்கிறாங்க. அடடா சரி ஓகே. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அவங்க முதல் சமைச்சிருக்கிறாங்க. மழை வந்த வெயில் காலங்களில் பிரச்சனையில மழை வந்தபடியே அடுப்பு எல்லாமே வந்து உள்ளுக்கு ஒரு சின்ன அறைக்கு வந்து சமைக்கிறாங்க. இந்த இங்கெல்லாம் அந்த அடுப்பு வச்சு சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. கட்டாயம் இவங்களுக்குமே இந்த உதவி உதவின்னு சொன்னபடியே தான் கொடுக்குறாங்க. இதாரக்கா நீங்க சொன்னீங்க? எங்கள் அம்மா. உங்களோட அம்மா ஏழாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடுகளுமே வந்து இப்படியான நிலைமையில தான் வந்து இருக்குது. தண்ணிகள் அடுப்பு வழிஞ்சு அடுப்புக்கு எல்லாம் சட்டி பேசன் எல்லாம் வச்சிருக்குது ஒழுகுதுன்னு சொல்லி. ஓகே வந்து ஒரு சைட்ல தான் வந்து சமைக்கிறாங்க. ஓகே நன்றி. வயசு செத்துட்டாவா? சம்பளம் சரி. அல்லாதீங்க என்னன்னு சொன்னா இப்போ கொண்டு வந்திருக்கு இந்த இது எப்படியும் உங்களுக்கு இது வந்து இப்போ ஒரு இளமை காண நினைக்கிறேன். ஒரு ஆள் தானே ஒரு இளமை காண. நீங்க பாருங்க வீடியோ வந்து வச்சுதான் போயிடுவோம். ஒரு பெரிய ஒரு வேலை எல்லா வேலையும் போவேன். மழை வெயில் கேட்கறது முன்னே சாப்பாடை குறைச்சல் இல்லை. இப்போ இந்த மழை வந்த பிறகு சுற்றியான கஷ்டம். இந்த பிள்ளைகள் எல்லாம் பசியிலாளர்கள் நேற்று போய் பாலங்களில் கடனாக 500 சாமன்னா வந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்துருச்சு. பிடிச்சி அரிசி வந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்து நன்றி. எங்களுக்கு அந்த சாப்பாடு நன்றி. ஒரு கஷ்டத்தை பாருங்க. அப்படி வீடு பார்த்து குழந்தை பிள்ளை எல்லாம் வச்சு கொண்டு தான் தண்ணி இருக்கிறோம் நாங்கள். சரி ஓகே சரி. அதாவதுங்க இப்படி ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்ஏ பிளாக். இன்றைக்கு எங்கள் சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் நேற்று வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வந்து என்னென்னா ஹெல்ப், அதாவது வந்து ஒரு மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஸ்ரீ அண்ணின்னு சொல்லி அவர் வந்து இந்த உலருணவு பொதிகள் வந்து வழங்க சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் ஒரே நாளில் வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்கலாதுன்றபடினால வந்து நாங்கள் ஒவ்வொரு வீடாக போய் பார்த்து, அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா சாதாரண நிலையில் இல்லை. இப்போ வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி சேருன்ற மாதிரி இருக்க வந்து கொஞ்சம் வீடுகளை பார்க்க வந்து லேட் ஆகிட்டு அப்போ வந்து ஒரே நாளில் கொடுக்கலான்றபடியே இன்றைக்குமே நாங்கள் வந்து கொடுக்கத்தான் வந்திருக்கோம். முதலே வந்து வீடுகள் எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. இப்போ உங்களுக்குமே வந்து அந்த வீடுகள் எல்லாம் காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊரில் இருக்கிற இடம் தான். நான் வந்து எங்களோட வீட்டில் இருந்து இங்கால கொஞ்சம் தள்ளி வரணும். அதில் ஒரு கிராமம், ஒரு சின்ன ஒரு என்னன்னு சொல்கிறேன், சின்ன ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. ஆனால் பாருங்கள் சுற்றி வர இருக்கிறாக்களோட வீடு எல்லாமே வந்து வறுமக்கோட்டு கீழே இருக்கிறாக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ சுற்றி காட்டுங்க. வீடுகள் வந்து கல் வீடாக இருந்தாலுமே வந்து அவங்களோட வீடுகளுக்குள்ளே எல்லாம் வந்து வீடுகள் அடுப்புகள் எல்லாமே தண்ணியும் வெள்ளமாக தான் இருக்குது. வாங்க இப்போ போய் ஒன்றா பார்த்துட்டு முதலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீட்டை தான் கொடுப்போம். இந்த வீட்டில் நாங்கள் போய் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொடுத்துட்டு வரோம். வாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வீட்டு திட்ட வீடு இல்லை. உங்களுக்கு பார்க்க எதையும் இது வந்து ஒரு தற்காலிக வீடு. அது என்ன சார் இதெல்லாம் சமைக்கிறேன் நீங்களா? அந்த அடுப்பில் வந்துருக்கு மழை வந்து எல்லாம் அந்த அதில் வச்சு மூட்டி இருக்கிறாங்க. அடடா சரி ஓகே. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அவங்க முதல் சமைச்சிருக்கிறாங்க. மழை வந்த வெயில் காலங்களில் பிரச்சனையில மழை வந்தபடியே அடுப்பு எல்லாமே வந்து உள்ளுக்கு ஒரு சின்ன ஒரு வீடுலாம் இருக்கிறாங்க. வாங்க பார்ப்போம். அது இதுக்குள்ளேயே வீடு இல்லாம இருக்கிறாங்க. அவளோடக்கு இதுக்கெல்லாம் வந்து சமைக்கிறாங்க. பாருங்க இந்த வீடோட சுற்றி காடுங்க. ஓகே இப்போ அவங்களுக்கும் வந்து நாங்கள் இப்போ பொதியாக வந்து கொடுத்துட்டு போவோம். இதில் நிறைய நேரம் இதண்டையில் நிறைய பேர்களும் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எத்தனை வருஷம் செஞ்சுருக்கீங்க? ஏன் வீடு இல்லை? 5 வருஷம். ஏன் நம்ம வீடு இல்லை? சரி ஓகே.
ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்க சொல்லி யாராண்டா சுவிஸ்லாந்து அந்த சுவிஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஸ்ரீஅணின்னு சொல்லி அவங்க தான் இதை வந்து இப்போ மலைக்கு நீங்கள் பாருங்க உங்களோட குசினி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. மலைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்களுக்கு வந்து கட்டாயம் முதல்ல வந்து சாப்பாடு பொருட்கள் தேவையான அந்த வேலை வந்து உங்களோட வேறு என்ன வேலை கூலி வேலை தான் போகிறேன். நான் பார்க்கவே தெரியும் உங்களுக்கு ஆக்கள் எல்லாரையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இதெல்லாம் தேவைன்றபடியாக அவர் சொன்னவர் இப்படி பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு கொடுக்க சொல்லி அதனால என் மூலமாக அவர் வந்து கொடுக்குறேன். அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி சொல்ல விரும்புகிறோம். மற்ற இதில் பார்த்துருக்குங்க அங்கே எல்லாத்தையும் அங்கே எல்லாமே பார்த்து இதெல்லாம் இந்த செஞ்சு தரப்புகளில் இருந்த ருசினியில் ஒன்றும் இல்லை. இப்படி சாப்பாடுகளை தெரியாத கஷ்டம் இல்லை பிரச்சனை உங்களுக்கு தெரிந்தாங்க 5 பிள்ளைகள் அங்கே 5 பேரும் இந்த அதில் நிற்கணும் மற்ற தரப்பு சாங்கு பொடிகள் இருந்தாங்க. சரி ஓகே. அதான் இப்போ பாப்பினம் தானே வீடியோவில் பார்த்து ஆரம்பிச்சிருந்தேன்டா நான் கட்டாயம் உங்களுக்கு கொண்டு தருவேன். ஓகே, அவருக்கு நன்றி நன்றி தந்ததுக்கு உங்களுக்கு இது பெரிய புண்ணியம். அந்த மழை நேரத்தில் வேலையிலும் இல்லாத நேரத்தில் சரியான கஷ்டம் தான் எங்களுக்கு வந்ததே எங்களுக்கு பெரிய இது. ஓகே, நன்றி சொல்லணும். நன்றி. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நாங்கள் நிறைய வீடுகள் போக வேண்டியா இருக்குது. அதனால் போயிட்டு வருவோம் வாங்க. நாயல் கடிக்கு வரீங்க இது வந்து பார்த்துட்டு போனதா அப்படியே கலைங்க தானே. ஓகே, வாங்க உங்களோட இது எதுவுமே வந்து நாங்கள் முதல்ல வந்து பார்த்த வீடு தான். உங்களோட வீடை பார்த்துருவோம். சின்ன இதுதான் இவங்களோட கிச்சன் வந்து இங்கால வந்து தண்ணி ஒழுகுதுன்னு சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு அறைக்கு வந்து சமைக்கிறாங்க. இந்த இங்காலதான் வந்து அடுப்பு வச்சு சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. கட்டாயம் இவங்களுக்குமே இந்த உதவி தேவைன்னு சொன்னபடியே தான் கொடுக்குறாங்க. இதார நீங்க சொன்னீங்க எங்கள் அம்மா உங்களோட அம்மா என்ன ஏழாம் இருக்கிறாங்க. மாமா மாமா எங்களோட ஹஸ்பண்ட அப்பா அப்பா 2 பேரும் என்னோட இருக்கிறாங்க. சரி, இப்போ என்னன்னு சொன்னா இது வந்து இப்போ நீங்க மலையாள பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி இது வந்து சுவிஸ்ல இருக்கிறோட ஐயா தான் வந்து இதை வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த சூழ்நிலையில கட்டாயம் இந்த பொருட்கள் தேவை, அதாவது சாப்பாடு பொருட்கள் தேவை என்றபடியா அதை வந்து செஞ்சிருக்கிறேன். மிக்க நன்றி. இந்த பொதி எங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். போயிட்டு வரேன். வாங்க. இப்படியே என்னன்னு சொன்னா வேலிகள் கூட இல்லை இங்கால வந்து அப்படியே பக்கத்துல அந்த கிராமம் மாதிரி தான் இருக்கு. அப்படியே திறந்த வழி மாதிரி போய் பார்ப்போம் வாங்க. வீடு ஆக வெள்ளம் போல இருக்கு. கிச்சனுக்கெல்லாம் நம்ம முதலே பார்த்துட்டு போயிட்டோம். நான் முதலே வந்து வீடியோ எடுத்துருக்கலாம். நாங்கள் திருப்பி இது அதால வாங்க வாங்க அதாலாம் வரணும். ஆனால் இங்கே காட்டுங்க. சரி, இதை வழியை நின்று கொடுப்போம். ஒவ்வொரு வீடுகளுமே வந்து இப்படியான நிலைமையில தான் வந்து இருக்குது. தண்ணிகள் அடுப்பு வழிஞ்சு அடுப்புக்கெல்லாம் சட்டி வேஷன் எல்லாம் வச்சிருக்குது ஒழுகுதுன்னு சொல்லி. ஓகே, இது வந்து ஒரு சைட்ல தான் மாதிரி சமைக்கிறாங்க. ஓகே அக்கா இல்லையா அக்கா? சரி, ஓகே, அவங்களுக்குமே வந்து நாங்க கொடுத்துட்டு போவோம். அதில் வைங்க அதில் வைங்க அதில் வைங்க. சரி ஓகே ஐயா, இதை வந்து வெளிநாட்டில் இருக்கிற சுவிஸ்ல இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து உங்களுக்கு உதவி செய்திருக்கு. என்னன்னு சொன்னா இந்த மழை காலங்கள்ல வந்து கட்டாயம் இப்படியான பொருட்கள் உங்களுக்கு தேவை, சாப்பாட்டு பொருட்கள் தேவை. இப்ப உங்களுக்கு தந்த ஆளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி. வயசு செத்துட்டாவா?
சரியான வருத்தம் உங்களுக்கு. சாப்பிடல அது கஷ்டம் சாப்பிட. நன்றி. ஓகே ஐயா கதைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விளங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கட்டாயம் உங்களோட மகானி கேட்க என்ன இருக்கா சரியா போயிட்டு வரவேன். ஓகே வாங்க. ஓகே வாங்க அடுத்த வீட்டை போவோம். அடுத்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அம்மா தான் இருக்கிறாங்க. நீங்க நீங்க மாறி மாறி எல்லா வீட்டையும் இருக்கிறீங்க. ஓகே அம்மா வாங்க. என்னன்னு சொன்னா எல்லா வீடுகளோட நிலைமையும் அதே தான் நிலைமை. உள்ளுக்க வந்து எல்லாம் போய் ஒரே எடுத்து காட்டிக்கொண்டு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுல யாரு நீங்க தனியா தான் இருக்கிறீங்களா? தனியா தான் இருக்கேன். பிள்ளைகள் பார்க்குறேன். பிள்ளைகள் பாக்குறேன் இல்லையா? எங்க பிள்ளைகள் இல்ல ஹஸ்பண்ட் சேர்த்து 5 வருஷம். 5 வருஷம் ஆச்சு. சரி அதான் எங்களாதீங்க. அப்ப சாப்பாட்டுக்கு எல்லாம் என்ன செய்யறீங்க? உங்களுக்கு அந்த சம்பளம் இது என்ன ஹஸ்பண்ட் சேர்த்தபடியே தார அந்த சம்பளத்தை எடுத்தா இல்லாடி முதியோர்கள் கொடுக்கும். அதை வச்சுதான் சாப்பாடு சாப்பிட்றது எல்லாமே. வேலை போறீங்களா? முதல் போனாலும் இப்போ ஏழாது எனக்கு. அப்போ இன்றைக்கு என்ன சாப்பிட்றீங்க? இப்போ ரூபாய்க்கு சம்பளம். ரூபாய்க்கு சம்பளம் இருக்கு. சரி அல்லாதீங்க. என்னன்னு சொன்னால் இப்போ கொண்டு வந்திருக்கு இந்த இது எப்படியும் உங்களுக்கு இது வந்து இப்போ ஒரு கிழமை காண நினைக்கிறேன். ஒரு ஆள் தானே ஒரு கிழமை காண. நீங்கள் பாருங்க வீடியோ பார்த்துட்டு யாரும் உங்களுக்கு கேட்டால் கட்டாயம் வந்து உதவி செய்கிறோம். என்ன ஓகே வாங்க. அப்படியே அதில் வைங்க. இதில் வைக்கிறேன்னம்மா. நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு சாப்பாடுக்கு தேவையான அரிசி, மா, சீனி, தேயிலை, பிஸ்கெட், சோயா மீட் பருப்பு எல்லாமே இருக்குது. வழியாக சமைச்சு சாப்பிடுங்க. இதை வந்து தந்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற சிறி அண்ணைன்னு சொல்லி அவர் தான் தந்தவர். அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பெரிய நன்றி. ஓகே அம்மா அழுதுட்டா கதை கேட்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய நன்றி அம்மாவா. உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான சூழ்நிலையில் வந்து அவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொல்கிறது இதாகத்தான் கிடக்கு. எங்களுக்கு ஒரு உதவியாகத்தான் இருக்குது. ஓகே இப்போ வந்து அம்மா மட்டும் இல்லை எங்கள் அங்காலையும் போகணும். மழை வார டைமாகவும் இருக்குது. நாங்கள் அங்காலையும் போயிட்டு வரோம். சரி போயிட்டு வரோமேம்மா. சரி ஜோசிக்கான ஓகே வாங்க. இதுதான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய வீடு. வேசம் சொன்ன மாதிரி இது வந்து சரியான பிரச்சனைக்குரிய ஏரியா. கல்லு வச்சு தான் போயிடுவோம். அவங்களும் இருக்கிறதெல்லாம் தான் நம்ம போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா நாங்கள் அப்போதே வந்தனாங்க. ஆனால் வந்து பெரிய டபுள் வேலையாக போயிட்டு எங்களுக்கு இதிலே வந்து வீடியோ எடுத்துருக்கலாம். எங்களுக்கு ஒரு 2 தரம் வரையே பெரிய ஒரு வேலையாக கிடக்கு. இவங்க வந்து நெடுகளும் வந்து போகிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இதில் இருக்கிறீங்களாக்கா நீங்கள்? இங்கே அப்போ இல்லை வெயில் காலங்களில் வெயிலண்டா மட்டும் இருப்பீங்க. நடபாதையில பார்க்க வீட்டுல ஆக்களே குழந்தை கொட்டி மழையோட நம்மள திருப்பி முளைச்சிட்டா. இதுல உண்மையா இருக்கிற நீங்க
சாதாரண ஜன்னல்கள் ஒண்ணு. வீட்டில் விளாண்டு எத்தனை வருஷம் இந்த வீடு கட்டி? நாங்கள் இது 17 கட்டின வீடு. அதான் நீங்க இந்த வீட்டு வேலையில ஒண்ணு தெரியாம சொந்த காசம் இது பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள நிக்கல மாட்டேன். இதுக்குள்ள வந்து இங்கதான் இருக்கிறாங்க. 14 வருஷம் 14 வருஷமா இங்க இருக்கு. முழுக்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் கீழே நிலம் முடிக்கிற தானே ஃபுல்லா எல்லாம் இரவேல மழை என்ன மட்டும் தான் படுக்க போறோம். மற்றபடி இங்க படுக்கிறாங்க பிள்ளைல மிச்சம். உள்ள வேணா தண்ணியம்மா வீட்டுக்கு பாக்கலாம் ஊறி போய்தான் இருக்கு. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படித்தான் வீட்டுல நிலைமைய பாத்தீங்கன்னு சொன்னா கீழே நிலம் கூட இழுக்கல. ஆனா இதுல நீங்க படுக்கிறேன்றீங்க, அதுதான் இதுல படுக்கிறேன்ற ஒரு பெரிய ஒரு வேலை. அவர் என்ன வேலை? அவர் மரங்களோட தான் போறது. இப்ப மழை நானே இருக்காது. 2-3 நாளாக கஞ்சி தான் சாப்பாடு. அதான் இப்ப என்னண்டா எல்லாருக்கும் நாங்க கொட்டான்னு சொல்லித்தான் ஆகணும். இது வந்து நீங்க பிள்ளையோட இருக்கிறபடியே நான் உங்க கையில வரையில இதை வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இந்த அரிசி பேக்கும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி கஷ்டத்துல இருக்க வந்து இந்த உங்களுக்கு உலருணவு பொதி வழங்க சொல்லி சுவிஸ்லேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நீங்க என்னத்தை சொல்ல விரும்புங்க? உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுக்குள்ள வரவே எனக்கே இல்லாம கிடக்கு, அந்த அளவுக்கு இருக்கு இந்த வீட்டுக்குள்ள வராத. நீங்க வந்து அங்கதான் போய் படுக்கிறீங்க, அதோட வந்து உங்களோட சாப்பாடு அவர் மரமன்ற சொல்றீங்க, அவருக்கு இப்ப வேலை இருக்காது. வேலைக்கு போகலாமா ஓலை விட்டு தான் போகிறதுங்க. அவங்க எல்லா வேலைக்கும் போவேன். மழை வெயில் கேட்கறது முன்னே சாப்பாடை குறைச்சதில்லை. இப்போ இந்த மழை வந்த பிறகு சுற்றியான கஷ்டம். இந்த பிள்ளைகளெல்லாம் பசியிலானவர்கள் நேற்று போய் பாலங்களில் கடனாக 500 சாமல்லாம் போய் வந்து கஞ்சி வச்சு கொடுக்கலாம். அரிசி இருபத்தெட்டு அரிசி வந்து கஞ்சி வச்சு கொடுத்தேன். ரெண்டைக்கும் கஞ்சி தான் என்ன ஒருத்தட்ட கதைங்கக்கோ ஒரு சோகமா இருக்கு. மற்ற பாத்தீங்கன்னா ஆனா இப்ப நீங்க இந்த நிலைமையில உங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவியை வந்து செய்திருக்கு. அந்த சாப்பாடு நன்றி. ஒரு கஷ்டத்தை பாருங்க, இப்படி வீடு பார்த்து குழந்தை புள்ளி எல்லாம் வச்சு கொண்டு தான் தண்ணி இருக்கிறோம் நாங்கள். சரி, ஓகே, சரி, அழாதீங்க. இப்படி உதவி செஞ்சிருக்கணும் தானே பார்ப்போம். என்ன ஓகே, இந்த வீடு மட்டுமில்லை, நம்ம வீடு போகணும், போவோம். சரியா? அழாதீங்க. ஒன்று தூக்கணும், ஒன்றை தூக்கணும் இந்த வீடு. ஓகே, வாங்க இப்போ வந்து அடுத்த வீட்டை வந்திருக்கிறோம். அடுத்த வீட்டை முன்னுக்கு வாய்க்கால் போட்டுருக்காங்க. அவங்களோட காய்ச்சல் வச்சு இருக்காங்க. வாங்க, இதை பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. இது பாருங்க எப்படி கிடக்கண்டு. சரியான தண்ணி மழை வந்து ஊறி போய்க்கிறாரு. இது பள்ள பக்கம் போல கிடக்குறான். பள்ளம் தான். நாங்கள வாய்க்காலங்க இந்த வாய்க்கால அட வாய்க்கால கொஞ்சம் இருக்கிற ஆக்கள் எல்லாருமே இப்படி சேத்துக்குள்ளால தண்ணிக்குள்ளால நடந்து உழுது விட்ட மாதிரி கிடக்கு. கீழே நெல் போட்டால் முளைக்கும் போல கிடக்கு, அந்த அளவுக்கு இருக்கும். நீங்க வேலோட இருக்குதா? அங்கே இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம். வீட்டுல சமைக்கிறீங்களா? ஏன் சமைக்கணும் 3 நாள்? அப்ப என்ன சாப்பிடுறது? அன்னைக்கு வரைஞ்சி ஒரு காட்சி சாம்பல் எடுத்தீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வேண்ட வீடையும் பார்த்துருப்பீங்க. அதுதான் நம்ம உங்களுக்கு எல்லாம் எல்லாட்ட வீடுமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறபடியா எல்லாட்ட வீட்டையுமே வந்து ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாட்ட வீட்டையுமே வந்து அதே நிலைமை தான். என்னென்னா பக்கத்தில் இருக்கிறபடியா பார்த்துருப்பீங்க. முத்தங்கள் எல்லாமே அவ்வளோத்துக்கு ஒரு சேதம் அடைஞ்சிருக்கு வீடுகள். பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 நாள் சாப்பிடலையா, முன்னைக்கு வந்து சோறும் சம்பளம் வந்து இப்படி சாப்பிட்டுருக்குறாங்களாம்ன்றாங்க. ஓகே, அதை நாங்கள் வந்து கொடுப்போம். கொடுத்துட்டு
என்னடாமா இது வந்து வெளிநாட்டில் இருக்கிற சுவிஸ்ல இருக்கிற ஸ்ரீ ஐயான்னு சொல்லி அவர் தான் வந்து இந்த இதில் வந்து இப்போ மலையாள நீங்கள் பாருங்க இப்போ சொல்கிறோம் 3 நாளாக சாப்பிடாம இருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையாக இது எத்தனை நாள் சாப்பிடலாம், ஒரு கிழமை 2 கிழமைக்கு வச்சு சாப்பிடலாம். இப்போ வந்து அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நான் வந்த ஆக்கள் பேர் அதாவது வந்து இப்போ இல்லை, நான் வந்து முதலே வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போய் ஆக்களோட பேர் எடுத்து கொண்டு போனால் என்னென்னு சொன்னால் உண்மையாக வந்து பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு தான் வந்து இதெல்லாம் சேரணும்னு சொல்லி. ஆனால் போன வீடுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலுமே பாதிக்கப்பட்ட ஆக்கள் ஒவ்வொருத்தட்ட கதைகளையும் கேட்க எனக்கு வந்து உண்மையாக இதில் நின்று கேட்கலாத அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து கண்ணன் கலையும் கொண்டா இருக்குன்னா அந்தளவு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. உண்மையிலேயும் வந்து அவர் ஸ்ரீ ஐயாவுக்கு வந்து நான் நன்றியைத்தான் சொல்லணும். சொன்னால் இப்படியான ஆக்களை வந்து நான் அவர் எடுக்க சொன்னதே நான் வந்து காட்டி அவங்களுக்கு வந்து இந்த உதவி வந்து கிடைக்கிறன்ற எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஓகே வழியாக சாப்பிடுங்க, ஒரு இது வந்தால் கரெக்டாக உங்களுக்கு தரேன். சரியா போயிட்டு வரணும். ஓகே நெல் போட்டால் முளைக்கும் போலோட கந்தளத்துக்கு இருக்கு. அடுத்த விட போ அம்மாக்கிறாவா எல்லா வீடுமே அதே தான் நிலைமை, ஊறி போய் கிடக்குது. இங்காலே ஒரு கிச்சன் இருக்கு, நான் கட்டி கொடுத்த கிச்சன் இருக்கு தான், அதுவும் உங்களுக்கு தான். நீங்களே வந்து வேறையா ஒரு கிச்சன் போட்டுக்கலாம். அக்கா இதுக்கு லைட் இருக்கா? நான் சமைக்கிற கிச்சனா எல்லாம் ஒழுகி ஊறி போயிருக்கு. நீங்க உடைச்சிட்டீங்களா அந்த வீடு? 8-9 பேர் காணாத. 8-9 பேர் இருக்காங்களா? எத்தனை பேர்? இவா உண்டு, எங்களோட அப்பா ஒரு காது இல்ல, ஒரு தம்பி காது கேட்காது, மற்றது நான் 3 பிள்ளைகள். இவ்வளவு பேரும் இருக்கிறீங்க. 3 பேரும் பொம்பளை பிள்ளைகள் தான் நம்மளுக்கு. அம்மா அம்மா என்ன வருத்தமா இருக்கிறாங்க எல்லாமே? கொஞ்சம் அடடா சரி 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 மலைக்காக வந்து எங்களுக்கு வந்து இது வந்து சுவிஸ்ல இருக்கிற ஒரு ஸ்ரீ அண்ணியம் சொல்லி அவர் தான் வந்து இப்படி கஷ்டப்படுற ஆக்களுக்கு வந்து இப்படி அதாவது வந்து உங்களுக்கு சாப்பாடுக்கு முக்கியமா என்ன சாப்பாடு பண்றீங்க மதியம்? மதியம் எங்களுக்கு சாப்பாடு ஜிஎஸ் ஜிஎஸ் கொண்டு வந்து அந்த வாடடா பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு ஜிஎஸ் கொண்டு வந்து கிராம சேவைகளோட சாப்பாடு வந்ததடா. ஓகே அப்ப மதியம் சாப்பிட்டுட்டீங்க. அப்ப இரவுக்கு சோறு வடிச்சு வச்சுக்கிறோம். இன்னும் தம்பி வரையில தம்பி வந்தா தான் இருந்தாலும் சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க இப்போ சாப்பாட்டுக்கு உண்மையிலேயே வந்து சரியான கஷ்டமா இருக்கும். இந்த மழை டைம்களில் வேலையை கூலி வேலையை போறபடியா சரியான கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த பொருள் வந்து உங்களுக்கு தந்ததுக்கு அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மழை நேரத்துல எங்களுக்கு இப்படி இந்த சாப்பாட்டு பதிய உதவி செய்யறதுக்கு அவருக்கு நன்றி சொல்றேன் நான். ஓகே அக்கா வந்து நன்றி சொல்லியிருக்கிறோம். அதே போல வந்து இங்க மட்டும் இல்லை, இன்னும் 2-3 வீடு போக இருக்கு, நாங்கள் போகிறோம், போயிட்டு வரோம் அக்கா. சரி நன்றி. ஓகே பார்த்துருப்பீங்க வீடியோவில் என்னென்னு சொன்னால் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அதாவது வந்து வெள்ளத்தாலேன்னு சொல்லி இங்கே வந்து மழையால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு வந்து நாங்கள் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஸ்ரீயன்னு சொல்லி அவர் வந்து ஹெல்ப் செஞ்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக வந்து எல்லாற்ற வீட்டையும் போய் பார்த்த அளவில் வந்து
எல்லாற்ற கண்ணீருக்கு பின்னாலேயுமே ஒரு கதைகள் இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி போய் ஹெல்ப்பிங்னு செய்கிறது. ஆனால் ஒவ்வொருத்தட்ட கண்ணீருக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு கதை இருக்குது. உண்மையாக பார்க்க எனக்கு அதில் நிற்கவே கவலையாக தான் இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு அம்மா சொல்கிறா எனக்கு பிள்ளை இல்லை, ஒருத்தரும் இல்லை, பார்க்குறதுக்கு யாரும் இல்லைண்டு. ஒரு ஆள் சொல்கிறாங்க கூலி வேலைக்கு போகிறது, ஆனால் வந்து மழை காரணமாக இப்படி இல்லை 3 நாள். ஒரு ஆள் சொல்லுது 3 நாள் சாப்பிடலன்னு சொல்லுது. ஒரு ஆள் சொல்லுது இந்த வெறும் தரையில நாங்கள் படுக்கணுன்னாங்கன்னு சொல்லி. அப்படி நிறைய பேர் கஷ்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாராவது இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹெல்ப்பிங் செய்யணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் எனக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெல்ப்பை, அதாவது இந்த மழை நேரத்தில் கட்டாயம் தேவைப்பட்ட ஹெல்ப்பை வந்து சுவிஸில் இருக்கிறவர் வந்து செய்ததால் அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவரோடாக நான் செய்தது வந்து எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். எப்படியான மக்களுக்கு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து இப்படி போய் இந்த உதவி நாம் போய் சேர்த்துருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதே போல் இப்போ வீடியோ நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை